ஹலோ மக்களே, இந்த மேட்ச்சில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பிஎஸ்கே கேமிங் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அதனால் அவரை வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ண வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிஎஸில் வந்து அவருக்கு வந்து எமௌண்ட் போட்டாங்க. அவருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்னார், கொடுத்து விட்டாச்சு. ஈஸியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் பார்த்தா அவர் வாய்ஸ் வேறு அடி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால கோவப்படக்கூடாது. இது எமௌண்ட் போட்டதுனால கண்டென்ட். இந்த நாய் எமௌண்ட் போட்டுச்சு. அந்த நாயை வந்து நம்ம வந்து அடித்தோம். அது வந்து பிஎஸ்கே கேமிங் அப்படி சொன்னார். அதனால் நான் வந்து வாய்ஸ் எப்படி நல்லா சேஞ்ச் பண்ணிட்டானான்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாயை வந்து அடிக்கணும் கண்டிப்பாக. இந்த நாயையும் சேர்த்து அடிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த மேட்ச்சில் வந்து என்ன கண்டெல்லாம் எடுக்கணும்னு பார்க்குறீங்க. எங்கள் டீமில் 3 பேர். அதில் தனுஷ், அதுக்கடுத்த யாரெல்லாம் இருக்காங்க நின்னுங்க. அடுத்த டோபி, அதுக்கடுத்த ஹிட்டாச், அதுக்கு அடுத்த பிஎஸ்கே கேமிங். இவங்க எல்லோரும் எதிர் டீமை அடிக்க போகிறாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சா தோற்றுருவாவே, ஒரு மேட்ச் ஜெயிக்கலன்னா தோக்க மாட்டாவே. என்னையா சொல்கிறான் அப்படி நினைக்காதே. ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நாங்கள் வந்து இன்னும் 2 ரவுண்டுக்கு அவங்கள அடித்தே தீரோன்னு ஓடினேன். இந்த சைடு செட் ஆகாதுப்பா. அதுக்கடுத்து நான் அந்த சைடு ஓடினேன். அந்த சைடு ஓடின பிறகு இந்த சைடு ஒருத்தன் வந்தான். அவன் எங்கே போனான்னு தெரில. அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு இந்த சைடு ஓடி வந்தான். அந்த சைடு ஓடி வராதப்பா, இந்த சைடு என்ன பார்த்து ஓடிவான்னு சொன்னேன். அவன் வந்துட்டான். மண்டையிலே அடித்த மாதிரி இருந்துச்சு, பாடியில் அடித்த மாதிரி செத்துட்டான். அதுக்கடுத்து என் டீமில் ஒருத்தன் செத்துட்டான், நானும் செத்துட்டேன். ஐயோ, நான் சாக மாட்டேப்பா. நான் தான் இந்த இதில் 1v4 விளாண்ட மாதிரி விளாண்டேன். ஆனால் எங்கள் டீம் இட்டாச்சி ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் லாஸ்ட் வரைக்கும் அங்கேயும் ஓடினார். ஆனால் யாரையும் அடித்த மாதிரி இல்லை. நான் தான் இதுக்கடுத்து இந்த இதில் ஒருத்தர் இருந்தான். பின்னாடி வேறு ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு படுக்க போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு மண்டையில் அடித்தேன். அதுக்கு தம்பி அப்பெல்லாம் இவன் தான் அமௌண்ட் போட்டான். இவனுக்கு எல்லாவனுக்கு சேர்த்து வச்சு சிரி என்று சிரித்தேன். இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சளி பிடிச்சிருக்கனால இந்த வாய்ஸை போட்டிருக்கேன். இல்லைன்னா எதுவுமே பேசவே மாட்டேன். இந்த பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஏதாட்டும் சொல்லிடுவாங்க எல்லோரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டாக போட்டு விடுங்கப்பா. அதுக்கடுத்து இந்த சைடு ஓடி வரும்போது மண்டையில் தீலாக இருந்துச்சுப்பா. ஏற்றப்பில் ஓசிக்கில்லாம் அடித்தேன். ஓசிக்கில் அடித்தேன். ஆனால் என்கிள்ளையும் ஓசிக்கில் அடிப்பாக பாருங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓசிக்கில் அடிக்கும் போது நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. நான் இந்த சைடு உருண்டு போகும்போது இவனை அடிச்சிடலாம். ஆனால் என் டீமெட்டு வாசி. அதுக்கடுத்து பின்னாடி நம்ம டீமெட்டு ஏன் இருக்கா எமௌண்ட் போட்ட நாய் வந்து அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து டேமேஜ் வேறு கொடுத்துட்டாங்கன்னு டேமேஜ் அதெல்லாம் பார்க்கல. டீமு தோத்தாலும் பரவாயில்லன்னு இவனுக்கு படுக்க போட்டு எமௌண்ட் போட்டது தான் என் வேலையே. என்ன பண்ணுறது, இந்த நாய் தானே எமௌண்ட் போட்டான். அதான் எமௌண்ட்டு படுக்க போட்டு எமௌண்ட்டு தான் அவனுக்கு. செத்துருப்பான் வாழ்க்கையில். எவனுக்கு எமௌண்ட் போடக்கூடாதுன்னு நினச்சிருப்பான். அதனால அவன் உயிரோடு இருக்கும் போதே வச்சு கொளுத்துன மாதிரி. உங்களுக்கு வந்து இதே மாதிரியே டீமெட்னு வருது பாருங்கள். ஏற்ற டீமில் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்களா, அமௌண்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து உயிரோடையே போகக்கூடாது. அந்த டீமு நமக்கு வந்து அமௌண்ட் போட்டாலும் ஏற்ற டீம் வந்து அடிக்க விடக்கூடாது. அதுக்கடுத்து எவன் அமௌண்ட் போட்டானோ அவனுக்கு வந்து படுக்க போட்டு அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டுருங்க. யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்படி போட்டிருக்கீங்களோ கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இதே மாதிரி மேலும் சிறப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கேன். எனக்கு எவன் அமௌண்ட் போடுறானோ அவனுக்கு அமௌண்ட் உண்டு, அது உண்மை. ஆனால் நம்ம சர்வர்லலாம் நான் அவ்வளோவா சீரியஸெல்லாம் விளாட்றது கிடையாது. அமௌண்ட் தானே போட்டு போன்னு விட்ருவேன். அதர் சர்வரில் வந்துக்கிட்டு நம்ம தான் ராஜா ப்ரோ, ராஜான்னா நம்ம தான், ஃப்ரீ ஃபயர்னால் நம்ம தான், அப்படி ஒரு டைலாக்லாம் சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு பந்தாக்கு லைவில் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் லைவில் தான் எடுத்தது. அதுக்கடுத்து என் ஃப்ரெண்டெல்லாம் கால் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்னாச்சுன்னு வச்சுக்கோங்க, இவனை அடிக்க ஓடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்த தம்பியாப்புள்ள எதையோ ஒன்று பிடிக்கிற கேரக்டர் போட்டு விட்டான், பிடிச்சி விட்டு. ஆனால் அவனுக்கு மண்டையில் அடித்து இந்த மேட்ச்சை வந்து பாய் அடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.